கிராமங்கள்ல மட்டுமே செய்யக்கூடிய அரிதான உணவு வகையில இந்த பிதுக்கு பருப்பு குழம்பும் ஒண்ணு. அவரைக்கொட்டைய ஊற வச்சு பிதுக்கி பருப்பா எடுத்து அந்த பருப்பை பானையில வேக வச்சு கடைஞ்சு சுவையான பிதுக்கு பருப்பு குழம்ப எங்க பாட்டி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இந்த பிதுக்கு பருப்பு குழம்பு இப்பவும் கிராமங்கள்ல செய்யக்கூடிய அரிதான உணவுல ஒண்ணு. இந்த பிதுக்கு பருப்பு குழம்ப களியோட சேர்த்து சாப்பிட்டாதான் அவ்வளவு அருமையா இருக்கும். பிதுக்கு பருப்பு குழம்பு வைக்கிறதுக்காக 1/2 கிலோ அவரைக்கொட்டையை நாங்க இப்ப ஊற வச்சிட்டோம். காய வச்ச அவரைக்கொட்டைய ஒரு நாள் இரவு மட்டும் ஊற வச்சாலே போதும். அதுக்கு மேல ஊற வச்சா இந்த பருப்பு வேக ரொம்ப நேரம் எடுத்துக்கும். பிதுக்கு பருப்பு குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களை இப்ப பாத்திரலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம், 7 பச்சை மிளகாய், 7 வரமிளகாய், 2 பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு சீரகம், 5 தக்காளி. ஒரு இரவு முழுசா இந்த அவரைக்கொட்டை நல்லா ஊறிடுச்சு. இப்ப இந்த அவரைக்கொட்டையை பிதுக்கும் போது தோல் தனியா பருப்பு தனியா பிரிச்சு எடுக்க முடியும். நம்ம ஊற வச்சிருந்த எல்லா அவரைக்கொட்டையவும் தனியா பிதுக்கி எடுத்துடலாம். எல்லா அவரைப்பருப்பையும் தனியா பிதுக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப நம்ம பிதுக்கி எடுத்த அவரைப்பருப்பை தண்ணி ஊத்தி சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு பானையில 1 லிட்டர் அளவு தண்ணியை ஊத்தி நம்ம பிதுக்கி வச்சிருந்த அவரைப்பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு கூட இப்ப வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், மிளகு சீரகம், மஞ்சள் தூள், தக்காளி, இப்ப 1 ஸ்பூன் அளவு கடலை எண்ணெயை சேர்த்து பருப்பு வேகிறதுக்காக இறுக்கமா மூடி வச்சிடலாம். அவரைப்பருப்பு இப்ப நல்லா வெந்துருச்சு. வேக வச்ச அவரைப்பருப்பை இப்ப மத்து போட்டு கடைய போறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பருப்பை நல்லா கடைஞ்சுக்கிட்டாச்சு. கடைஞ்ச பருப்புல இப்ப குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டியில இப்ப கொஞ்சம் கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இப்ப நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்து இப்ப வரமிளகாயை சேர்த்துக்கலாம். வரமிளகாய்க்கு அப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வணங்கும் போதே கொஞ்சம் கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்ப நல்லா வணங்கிடுச்சு. இப்ப நம்ம வணக்கி எடுத்த வெங்காயத்தை கடைஞ்சி வச்சிருக்க பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அவரைக்கொட்டை பிதுக்கு பருப்பு குழம்பு இப்ப தயாராயிடுச்சு. அதை கிண்டி எடுத்த களி கூட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும். களி கூட சேர்த்து சாப்பிட சுவையான குழம்புல இதுவும் ஒண்ணு.